அஷ்டலட்சுமிக்கும் செல்வம் எப்படி கிடைக்கிறது? அவங்களுக்கு வரத்தை கொடுப்பவர் பைரவர். அதே மாதிரி பைரவருக்கு நீங்கள் மாதுளம் பழம் முத்துக்கள் வச்சு நம்ம வழிபாடு செய்யலாம். அஷ்டலட்சுமிக்கும் பிடித்தது மாதுளம் பழம். அவங்களுக்கு வரத்தை கொடுக்கக்கூடிய பைரவருக்கு நம்ம மாதுளம் பழத்தை வச்சு பூஜை பண்ணோம்னா நமக்கு செல்வ வளம் சேரும், பண கஷ்டம் தீரும், அதோட கடன் சுமையிலிருந்து விடுபடலாம். நீங்கள் தேய்பிறை அஷ்டமி வளர்பிறை அஷ்டமி மட்டும் நம்ம பைரவரை கும்பிடணும்னு கணக்கு கிடையாதுங்க. ஞாயிற்றுக்கிழமையில் ஈவினிங் 4:30 வரும் பாருங்கள், மாலை அந்த ராகு காலத்தில் பைரவர் கோயிலுக்கு போங்க. ஒரு பழத்தை வாங்கி நல்லா முத்து முத்தாக உதிர்த்து வச்சுக்கோங்க. பைரவர் முன்னாடி 2 அகல் தீபம் போட்டுட்டு இந்த பிரசாதமாக நீங்கள் வச்சுருக்கீங்க பாருங்கள், அதை அவர் பாதத்தில் வச்சுட்டு மனசார அர்ச்சனை பண்ணி வேண்டிக்கோங்க. வேண்டி முடிச்சுட்டு அந்த பிரசாதத்தை நீங்களும் சாப்பிடுங்க, உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கும் கொடுங்க. அங்கே கோயிலுக்கு வருவாங்க இல்லையா, அவங்களுக்கும் பிரசாதத்தை கொடுங்க. அந்த மாதுளம் பழம் முத்துக்களை கொடுங்க. கொடுத்து முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு குறைஞ்சபட்சம் 3 ஞாயிற்றுக்கிழமை இல்லைன்னா 5 ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளவே உங்களுக்கு அந்த பணம் ஏதாவது ஒரு ரூபத்தில் வரும். உங்களோட கடன் சுமையிலிருந்து விடுபடக்கூடிய அளவுக்கு பணம் வருங்க. அப்படிப்பட்ட அற்புதமான ஞாயிற்றுக்கிழமை ராகுகால பூஜையை நீங்கள் பைரவருக்கு செய்யும் பொழுது இந்த மாதுளம் பழத்தை வச்சு அதோட பவர் உங்களுக்கே தெரியும். அஷ்டலட்சுமியும் உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த வரத்தை அளிப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான விஷயம்தான் இந்த மாதுளம் பழ விஷயம். இதை நீங்கள் கோயிலில் பைரவருக்கு தான் செய்யணும், வீட்டில் செய்யக்கூடாது. அதே மாதிரி இதை நீங்கள் கண்டினியூ பண்ணணும். வாரம் வர ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் பைரவர் சன்னதியில் இந்த மாதிரி விளக்கு போட்டு இந்த முத்துக்கள் வச்சு நீங்கள் அர்ச்சனை பண்ணிவிட்டு அதை எல்லாருக்கும் விநியோகம் பண்ணணும், நீங்களும் சாப்பிடணும். இந்த மாதிரி செஞ்சுட்டு வாங்க. குறைஞ்சபட்சம் 3 வாரத்துலேருந்து 5 வாரத்துக்குள்ளேயே உங்களுடைய பணத்தேவை பூர்த்தி ஆகும்.